ஹாய், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லிவரேஜ் அப்படின்றது லீவர் அப்படின்ற டேர்ம்லேருந்து தான் லிவரேஜ்ன்ற கான்செப்ட் டிரைவ் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம என்டையர் அந்த ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறதை விட ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு டூலோ நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறதோ இல்லை தூக்குறதோ ஈஸியான விஷயம். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபேர்மில் நம்ம என்டையர் அமௌண்ட்டை நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சரி, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஐடியா இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அண்டர்டேக் பண்ணுவேன். பட் இருந்தாலும் என்னால் ஃபினான்ஸ் அப்படின்ற போது ஃபண்டை என்னால் ரைஸ் பண்ண முடியல. ஒரு 30 lakhs அப்படி எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற போது ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 10 lakhs தான் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். என்னால் இன்டர்னலாக ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். So I am going to the support of outsiders. So I am going to borrow the outsiders fund. Either from bank, financial institutions நம்ம loan எடுக்கலாம், or else we can also raise capital in the form of debt or equity. So நம்ம இப்போ அவங்களுக்கு திருப்பி fixed return நம்ம கொடுக்கணும். ஸோ அதை தான் நம்ம லிவரேஜ்னு சொல்கிறோம். ஸோ என்டையர் அந்த பணத்தை எப்படி எடுக்கிறோம், திருப்பி எப்படி அவங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட், அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை எப்படி இன்கர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் லிவரேஜ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு யூஸ் தி borrowed funds in your business அப்படின்றது தான் லிவரேஜ்ன்ற டேர்ம். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் தட் ஃபண்ட். ஸோ ரைஸ் பண்ணுறோம் ஃபண்டை, அந்த ஃபண்டை நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸில் யூட்டிலைஸ் பண்ணுறோம், ஸோ எப்படி நம்மளோட அசட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அகெயின் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ கிளைம்ஸை செட்டில் பண்ணுமோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணுறது, ஃபிக்ஸட் காஸ்ட் இன்கர் பண்ணுறது, அது எல்லாமே லிவரேஜ்ன்ற கான்செப்ட் கிட்ட தான் வரும். ஸோ ஆஸ் வி நோ, ஒரு நம்ம ஃபிசிக்கல் ஃபோர்ஸை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறதை விட இஃப் யூ ஆர் யூஸிங் சம் எக்யூப்மெண்ட் ஆர் டூல் டு லிஃப்ட் தட், இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் என்டையர் ஃபண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்ற போது யூ ஆர் கோயிங் டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் தி borrowed funds. அண்ட் அந்த borrowed fundsனால வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு இன்கர் காஸ்ட், particularly the fixed cost that you are going to pay them in return. You are going to give them a fixed return to them, either in the form of interest or in the form of dividend to the preference shareholders. So அதை தான் நம்ம லிவரேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது there are 3 types of leverage: ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு லிவரேஜ்ன்ற கான்செப்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன்ட் லிவரேஜ், இது மூணுத்துக்கிடையும் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது என்ன, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is defined as the firm's ability to use fixed operating cost to magnify the effect of changes in sales on its earnings before interest and taxes. ஸோ ஒரு கம்பெனி ரெண்டு விதமான காஸ்ட் இன்கர் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட், இன்னொன்று வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது ஒன் விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், லைக் தி ரெண்ட் யூ பே ஃபார் தி பில்டிங். ஸோ நீங்கள் 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 20,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களோட ஃபேக்ட்ரிக்கான ரெண்ட்டை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்ன்றது பெர் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த லேபருக்கு நம்ம பே பண்ணக்கூடிய அந்த வேஜஸை வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஸோ அதில் ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்டோட எஃபெக்ட் என்ன, சேல்ஸ் எந்த வித சேல்ஸோட சேஞ்சஸ் எவ்வளோ ஏற்படுது, அண்ட் இபிஐடி, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது. ஸோ ஒரு கம்பெனியில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையர் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் சேல்ஸ்ல என்ன, இபிஐடியில் என்ன. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு
incur more fixed cost அப்படின்ற போது then your sales will get affected, your EBIT will get affected. So அதை தான் நம்ம இங்க டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஸோ இந்த இதை அரைவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஸ்டேட்மெண்ட்ன்றத பார்க்கலாம் இப்ப. ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் EBIT அண்ட் EBT. இல்ல நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 காலம்ஸ் இருக்கு. பர்டிகுலர்ஸ் ஒன்று, அமௌண்ட் ஒன்று. சேல்ஸ்க்கான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிடணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணால் EBIT கிடைக்கும். அதுலேருந்து we have to deduct the interest that you pay to the debenture holders. ஸோ டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு earnings before tax EBT கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்றது என்னன்னா ஒன் விச் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சேல்ஸ் with that of the EBIT. ஸோ வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது. ஸோ ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் காம்போனன்ட்னால சேல்ஸ் எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகுது, EBIT எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து எக்ஸிபிட் பண்றதுதான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBITன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு கம்பெனில 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்று ஆப்ரேட்டிங், இன்னொன்று நான் ஆப்ரேட்டிங் இல்லைனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி பிசினஸ் ஆக்டிவிட்டீஸா. நான் ஆப்ரேட்டிங் இல்லைனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் விச் இஸ் இன்டைரக்ட்லி. ஸோ டைரக்டா அஃபெக்ட் ஆகாது பிசினஸ், பட் இருந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம எதுலனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். ஸோ அது பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது the use of fixed cost and the componentனால what is the effect on sales and what is the effect on EBIT அப்படின்றத தான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ல சொல்ல வரோம். ஃபினான்ஷியல் லிவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்மளோட borrowed ஃபண்ட்ஸை பிஸ்னஸ்ல யூட்டிலைஸ் பண்ண போறோம், அதனால எவ்வளோ நம்ம ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எவ்வளோ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஸோ யூஸ்வலி நம்ம வந்து லீவர்டு ஃபார்ம், அன்லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம், இல்லை ஹை லீவர்டு ஃபார்ம், லோ லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஃபார்ம் ஹை லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம்? எதுல வந்து டெப்ட் காம்போனன்ட் அதிகமாக இருக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 லட்சம் தேவை, 8 lakhs நான் வந்து டெப்ட் மூலமா ரேஸ் பண்றேன், 2 lakhs ஈக்விட்டி மூலமா ரேஸ் பண்றேன்னா அது வந்து ஹை லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். எதை லோ லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம்? 8 lakhs ஈக்விட்டினால 2 lakhs டெப்ட்னால நான் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அது லோ லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். எதை வந்து அன்லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம்? டெப்டே இல்லாத ஜீரோ டெப்ட்னா அதை அன்லீவர்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கம்பெனில டெப்ட் காம்போனன்ட் இருக்கோ அதை லிவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு குறிப்பாக அதை சொல்லுவோம். ஸோ அதுக்காக நம்ம இன்கர் பண்றது வந்து ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் யூ ஹேவ் டு பே டு தி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அதனால தான் அது ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு சொல்றோம். ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை EBT தான் அதோட ஃபார்முலா. EBITன்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், EBTன்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி we can very well calculate the operating leverage and financial leverage. இதுக்கு அப்புறம் EBTலாம் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு EPS நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எல்லாருக்கும் யூஸ்வலி வந்து சேல்ஸ்லேருந்து காஸ்ட் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மார்ஜின், அந்த ப்ராஃபிட்லேருந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம பே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு தி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது டேக்ஸ் இருந்தால், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது டிவிடெண்ட் பே பண்ணோம்னா இங்கே இல்லை. ஆக்சுவலி டெப்ட் ஈக்விட்டி 2 சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். பட் ஈவன் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கிளைம்ஸ்லாம் செட்டில் பண்ணுமோ, யார் யாருக்கெல்லாம் செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸ். ஸோ EPS கால்குலேட் பண்ண ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா earnings available to equity shareholders divided by number of equity shares outstanding. இந்த ஃபார்முலா மூலமா நம்ம EPS கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா இதுதான், கான்ட்ரிபியூஷன் பை EBIT.
சப்போஸ் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நம்மள கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா இதுதான். ஸோ 2 இயர்க்கான இன்ஃபர்மேஷன் இஃப் தே ஆர் கிவன் 2 இயர்ஸோட டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா தென் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி எஃபெக்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஸோ நம்ம கொஸ்டின்ல ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கேட்குறாங்களா ஓஎல் இல்லை வந்து டிஓஎல் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கேட்குறாங்களா அப்படின்றத கொஸ்டின்ல பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டன் பண்ணணும். Similarly, financial leverage-க்கும் வந்து formula, main formula EBIT divided by EBT. But if they ask for degree of financial leverage, suppose 2 years-கான data 2001 and 2 அந்த மாதிரி informations கொடுத்துட்டு effect வந்து நம்ம measure, relative measures-அ find out பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா percentage change in EPS divided by percentage change in EBIT calculate பண்ணணும். So next last leverage பாத்தீங்கன்னா combined leverage. இந்த combined leverageல என்ன actually அப்படின்னா operating leverage-உம் financial leverage-உம் அதோட product அந்த combination தான் combined leverage ன்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா operating leverage-ன்றது it measures only the operating risk. business ஓட operating risk மட்டும் measure பண்ணும். financial leverage அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிஸ்கை மட்டும் மெஷர் பண்ணும். ஸோ டெப்ட் காம்போனன்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு. இட் மெஷர்ஸ் ஒன்லி தி ஃபினான்ஷியல் ரிஸ்க். பட் கம்பைன்டு லெவரேஜ்ன்றது இட் இஸ் புட் டுகெதர் போத் ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் புட் டுகெதர் இட் கோயிங் டு மெஷர் தி டோட்டல் ரிஸ்க் ஆஃப் அ ஃபர்ம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஆப்ரேட்டிங் ரிஸ்க் ரெண்டும் சேர்த்து இட்ஸ் கோயிங் டு மெஷர். ஸோ இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஸோ கம்பைன் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இன்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. ஃபினான்ஷியல் லிவரேஜ் இபிஐடி டிவைடட் பை இபிடி. ஸோ இந்த இபிஐடியும் இந்த இபிஐடியும் இட் கெட்ஸ் கேன்சல்ட். கேன்சல் ஆச்சு அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி. இதுதான் நம்மளோட ஃபார்முலா கம்பைன்டு லிவரேஜ்க்கு. ஸோ வந்து ஆப்ரேட்டிங் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இது கால்குலேட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம வந்து கம்பைன்ட் லிவரேஜை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக வந்து லிவரேஜ் வந்து வி கேன் ஃபைண்ட் அவுட்டா. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் வந்து லிவரேஜ் கான்செப்டை வந்து பார்த்தோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.